ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மிக்சட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொடியாக கட் பண்ண சிக்கனும் சின்ன சின்னதாக கட் பண்ண ப்ரான்ஸை போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அதில் பெப்பர் தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம், நல்லா தண்ணி சுண்டுற வரைக்கும். நல்லா தண்ணி எப்படி வற்றி வந்துடுச்சு பார்த்தீங்களா? ப்ரானையும் சிக்கனையும் ஒன்றாவே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். 5 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். அதுலேயே தேவையான அளவு மிளகுத்தூள், உப்பு போட்டுக்கலாம். ரெஸ்டாரண்ட்டில் போய் நம்ம 180, 200 கொடுத்து வாங்காமல் வீட்டிலே செஞ்சு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். எந்த டேஸ்டிங் பவுடரும் கிடையாது, கலரிங் பவுடரும் கிடையாது. சிம்பிள் மெத்தட் தான். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி உங்கள் பசங்களுக்கு, வீட்டில் உள்ளவங்களுக்கு பண்ணி கொடுங்க. இது பேர் மிக்சட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. சிக்கன், ப்ரான், முட்டை வேணுன்னா மட்டன் வேணுனாலும் நீங்கள் மட்டன் போட்டுக்கலாம். முட்டையை நல்லா கிண்டி இறக்கியாச்சு. அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச கேரட்டு, குடமிளகா, கோஸ் போட்டுக்கலாம். நல்லா காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. ரொம்ப வேகணும்னு இல்லை, இப்படி இருக்கணும். கொஞ்சம் கடிக்கும் போது கருக்கு முறுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்ச சிக்கனு, எறா, முட்டை எல்லாத்தையும் அதில் போட்டு கிண்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாஸ்மதி அரிசியை வேக வச்சு வடித்து வச்சுருக்கோம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லா ஆற வச்சு சேர்த்தா தான் சாப்பாடு நல்லா உடையாமல் உதிரி உதிரியாக வரும். இப்போ அதில் திரும்ப ஒரு 2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஒயிட் கலரில் தான் இருக்கும், காரத்துக்காக தான் மிளகுத்தூள் நிறைய போடுறோம். ஒரு ஆஃப் ஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்போதும் போல் ஒரே மாதிரி செய்யாமல் சிக்கன் வாங்கினீங்கன்னா இது மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்டி அண்ட் ஈஸி மிக்சட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.